திருச்சியில பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய என்டிஏ பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படம் இல்ல இந்த பேனர்ல. இதனால சர்ச்சை எழுந்திருக்கு. கூட்டணியில முக்கிய அங்கமா இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களுடைய புகைப்படம் இல்ல இந்த பேனர்ல அப்படிங்கிறது சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடந்துச்சுன்ற விவரங்களோட செய்தியாளர் தாமரைக்கனி இணைஞ்சிருக்காரு. தாமரைக்கனி, வணக்கம். எதனால இந்த பேனர்ல புகைப்படம் இடம்பெறல அப்படிங்கிறது எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? விளக்கம் என்ன நிலவரம்? திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில இன்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் என்பது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் கடந்த 2 வாரமாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தலைமையில தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கான விஷயத்தை பார்க்கும்போது இன்றைய தினம் அந்த பொதுக்கூட்டத்துல அதிமுக உடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய பழனிசாமியின் புகைப்படம் இல்லாத இருப்பது தற்போது ஒரு சர்ச்சை என்பது எழுந்திருக்கிறது. அந்த நுழைவாயில் கூடிய அனைத்து பகுதிகளிலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் அன்புமணி ராமதாஸ், நயனா நாகேந்திரன், எல் முருகன், அதுபோல கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அனைவருடைய புகைப்படம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படம் நுழைவாயில் பகுதியில் எந்த பகுதியிலும் இல்லாத இருப்பது தற்போது அதிமுகவினுடைய பெரும் சர்ச்சை என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலைதான் எடப்பாடி பழனிசாமி திருச்சி சென்றிருந்தார். அவரை தேர்தல் பொறுப்பாளர்களுடைய பியூஷ் கோயல் நேரடியாக சென்று அந்த தனியார் நட்சத்திர விடுதலை சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்தது. ஆனால் ஒருபுறம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்காரும், இன்னொரு புறம் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படம் என்பது எந்த பகுதியிலும் இல்லாமல் இருப்பது வெறும் சர்ச்சை என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.